வணக்கம் நம்புகிறே. இப்போ சனாதனத்தை பற்றிலாம் உதயநிதி பேசிட்டு, இப்போ எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இல்லாதனால இந்த பழமொழி சொல்கிற மாதிரி அவர் இந்த ஆம்புலன்ஸ் வரத்தான் போகிறோம் கூட்டத்தில், ஆம்புலன்ஸில் இவர் போகிறோன்னு சொன்னார். இல்லை என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி இப்போ மாற்றி வேறு மாதிரிலாம் டோனில் பேசுகிறார் அப்படி உதயநிதி. இதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி சொல்லி வந்தாங்க, என்ன லட்சணத்தில் இருக்குன்றது தெரியும். அவங்களுக்கு என்னென்னா இப்போ செங்கோட்டை வேறு ரிவல்ட் ஆகி இப்போ அவர் பார்த்தேங்கிறாரு. எங்கேயோ ஹரித்வாருக்கும் ராமருக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அமித்ஷா பார்த்தேங்கிறார். ஆனால் அந்த தரப்புலேருந்து ஒன்றும் வெளியில் சொல்லலை. ஸோ இது இப்போ அவர் எல்லா இதுலேருந்து நீக்கின மாதிரி நீக்கியிருக்கு. அவர் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க சொன்னால் எல்லோரும் போனதோடு நீயும் போன்ற மாதிரி இத்தனைக்கு குரு ஒதுக்கி இப்படியெல்லாம் போயிட்டு இருந்து எதிர்கட்சி ஸ்பிரிட் ஆகாமல் இங்கே ஸ்பிரிட் ஆகுது. இது டிஎம்கோட இது இருக்கா இல்லை என்ன இது சென்ட்ரலாக எதுவுமே ஒன்றும் புரியல. எடப்பாடிக்கு ஏற்ற மாதிரி யாரும் ஒன்றும் சேர்க்குற மாதிரி இல்லை. சேர்த்த நேரத்துக்கு ஆட்சியில் இருந்திருக்கு. வெறும் கட்சியை மட்டும் அப்படியே விட்டிட்டு போய் சின்ன கட்சி அப்படி வச்சு தாட்டிட்டு சொத்தை காப்பாற்றலாம் பார்க்குற அப்படியா ஒன்றுமே தெரில. இது எப்படி கொண்டு போய் லீட் பண்ணோம், பிரச்சாரத்துக்கு மட்டும் அங்கங்கே போய்க்கிற அப்படி. இதெல்லாம் கதைக்காகமா அந்த கூட்டத்தெல்லாம் நம்பி ஓட்டு போடுறவங்களா என்னன்னே தெரில. அது செங்கோட்டைன்னு சொல்கிறார். ஸோ எப்படி வருங்காலத்தை ஒருங்கிணைச்சு இருக்கிற காலத்துக்குள்ளே பண்ண போகிறாங்க, எதிரணி என்ன நிலைமையில் ஏற்படுது. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் டிஎம்கேக்கு, விஜய் இவ்வளோ தூரம் வரவும் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. கமல் கொண்டு அவங்க தான் இன்றைக்கி கமல் சரண்டர் ஆகிடுச்சு, அந்த கதை வேறு. ரஜினி வரவிடாமல் தடுத்ததில் இது வந்துட்டு அப்படி இப்போது. அதனால இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டெலாம் பாதிக்குது சென்னை உட்படும் போது. அப்போ அந்த இடத்துல யாரும் கூட்டணி சேர்ந்தால் லெவல் வேறு. அப்போ இங்கே ஏடிஎம்கேல அந்த ஸ்பிரிட்டு 2 பேர் போகிறாங்க. கூடவே செங்கோட்டையனும் பேசி இப்போ வெளியில் இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒருங்கிணையாமல் முதல் கட்சி உள்ளே வர்றதுக்கு பதிலாக உள்ளேருந்தே ரிவல்ட் ஆகி வருதுங்க போது அப்புறம் எப்படி கை கொடுக்கும்? அவன் திருப்பி உட்காரலாம் பார்ப்பான் திமுக. அப்போ அவங்க நல்லா கிளியராக தெரிஞ்சிட்ருக்கிறான். ஏதோ அந்த சப்பரீசன் ஒரு நிறுவனம் வச்சுருக்கான்றான். அப்போ அவன் 80-100 தொகுதி தான் வரும்போது மெஜாரிட்டி வருதோ இல்லையோ, கூட்டணி வருதோ இல்லையோ, எப்படி தொங்கு சபை தான் ஆளுகிட்ட திருப்பி உட்காரணும். அதாவது கொள்ளையடிச்ச பார்த்து இன்னும் கொள்ளையடி மக்களுக்கு இல்லைங்க. அப்போ இது புரிஞ்சுக்கிற நிலைமையில் இல்லை எடப்பாடியும் போது. இனி என்ன பண்ண போகிறாங்க, கலந்தால் பதில் சொல்லணும்னு இப்போ அண்ணாமலையும் சில கருத்து சொல்லியிருக்காரு. 27 விஜய் அரசியல் தலைவராக இருக்க வேண்டும். ஒரு சீரியஸான கட்சியில் 27 மக்கள் பணி செய்ய வேண்டும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், வார நாட்களை பார்க்க மாட்டேன் என்பது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு அழகல்ல. எதிர்கட்சிக்கு எதிர்ப்புகள் தான் வரும். பிரச்சாரத்துக்கு ஒரு இடத்தில் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் 1/2 கிலோமீட்டர் தள்ளி வையுங்கள், மக்கள் வருவார்கள். திமுக செயல்பட திமுக சாதகமான மனநிலையில் மக்கள் இல்லை. அதனால் 4 நாள் திமுக வலுவிழுந்து வருது. மக்கள் வீட்டுக்கு அனுப்ப இப்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி இருந்தால்